பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தம் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த சனிக்கிழமை மாலை அறுப்பின் தோத்திர பண்டிகை ஆயத்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து நோக்கி பார்க்கவும், உம்முடைய பாதத்திலே துதித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபையாய் இரக்கமாய் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த ஆயத்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே கலிகூர்ந்து மகிழும்படியாய், உம்முடைய பாதத்திலே காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான இகபர நன்மைகளுக்காக அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நேரத்திலும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வழிநடத்தவும், நாங்கள் பாடுகின்ற பாடல்களின் வழியாக தியானிக்கின்ற தியானத்தின் வழியாக நாளை தினத்தின் அறுப்பின் தோத்திர பண்டிகைக்காக நாங்கள் குடும்பமாக ஆயத்தப்படவும் ஆண்டவர் அருள் தாரும் பலப்படுத்தும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆயத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகள் இரண்டாவது பாமாலையை பாடுவோம். பாமாலை 2, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. இரண்டாவது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நாம்
ஆண்டவருக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். நாளை தினத்தில் நாம் ஆசரிக்க இருக்கின்ற அறுப்பின் தோத்திர பண்டிகைக்குரிய ஆயத்த உணர்வோடு கூட அவருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி முழங்கால் படியிட்டவர்களாய் நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய அபாத்திர தன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்ந்து நம்மை நாமே மறு அர்ப்பணம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகின்ற போது பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் கிருபையும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். குற்றம் செய்தோம், செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்கள் சுமையே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் காரில் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே குற்றவாளி அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுங்கள், பொறுமையாயிரும். பாவத்தினும் துன்பப்படுவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. உட்காருங்கள். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நாம் நம்முடைய நன்றிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்டிகை. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, நன்மை செய்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் வண்ணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விசுவாச
பாடியாளர்களுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி சொல்லி உண்மை பாடுகிறோம். காரணியத்தை போன்ற ஒரு வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேறுகிறேன். நன்றி நன்றி சொல்லுவோம். நீ உள்ளவரை சொல்லி அவர்களுக்கு நன்றி செலுத்தி அந்த பாடியாளர்கள்
அவரை
உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை பலப்படுத்துகின்றவரை இப்பொழுதும் இந்த பண்டிகை ஆயத்த ஆராதனையிலே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தி ஒழுமைப்படுத்தி வழிநடத்துவீராக. நாளை தினத்தின் பண்டிகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்ற போது உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒருவரையும் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்லவரே. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரும் உலகம் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் இந்த ஆயத்த ஆராதனையிலே இருக்கின்ற வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கொடுத்திருக்கின்ற இந்த மீட்பின் ஆசீர்வாதத்தை பண்டிகை ஆசீர்வாதத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. பழைய ஏற்பாட்டு வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற போது எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து வந்த இஸ்ராயேல் மக்களை அங்கே மோசே விடுதலையோடு கூட அழைத்து செல்கின்ற போது பார்வோனிடத்திலே போய் வைக்கின்ற அந்த கோரிக்கையின் சூழ்நிலையை நீங்கள் யாராவது 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படித்து பார்க்கின்ற சொன்னால் புரிந்து கொள்ள முடியும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஜனங்களை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக மாத்திரமல்ல, அவர்கள் பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போகப்பட வேண்டும் என்று அங்கே அந்த காரியத்தை முன்வைக்கிறார்கள். பண்டிகை ஆசிரியப்பு என்பது பழைய ஏற்பாட்டு வரலாற்று இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். பல சூழ்நிலைகளே அந்த பண்டிகை ஆசிரியப்பை அவர்கள் முழுமைப்படுத்தியிருந்தார்கள். இன்னும் யாராவது 32ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் 5ஆம் வசனத்தை படித்து பார்க்கின்ற போது அந்த வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ள முடியும். ஆரோன் ஒரு பலிபீடத்தை கட்டுகின்றார். நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறுகின்றார். இந்த பண்டிகை ஆசிரியப்பு என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில மிகவும் அழுத்தம் பெறுகின்ற ஒரு விஷயமாகவேதான் வருடத்திற்கு 3 முறை பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை ஆண்டவர் அங்கே வைத்து இந்த பண்டிகை ஆசிரியப்பின் மூலமான காரியங்களை நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை அவர்களுக்கு தந்து வழிநடத்தினார். வருஷத்தில் 3 முறை எனக்கு பண்டிகை ஆசிரியப்பார் என்று சொல்லி 23ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். இந்த பண்டிகை ஆசிரியப்பின் மூலமாக பண்டிகைக்குரிய ஒரு ஆயத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள், இன்றைக்கும் பண்டிகை ஆசிரியப்புக்காக நாம் கடந்து செல்கின்ற போது அந்த காரியங்களை நினைவில் வைத்து நாம் செயல்படுத்துவதற்கு அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் ஆசிரியக்கின்ற மிக முக்கியமான பண்டிகைகள் கிறிஸ்து பிறந்த பண்டிகையை, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் மிக முக்கியமாக ஆசிரிக்கின்றோம். அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை ஆசிரியப்பு என்பது நம்முடைய விசுவாச பயணத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற ஒரு பண்டிகை ஆசிரியப்பாக அமைந்திருக்கிறது. இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையின் மூலமாக நாம் நம்முடைய
வைத்து அதை ஆசிரிக்கின்ற அதிலிருந்து வருகின்ற பலன்களின் மூலமாய் ஆண்டவருடைய பண்டிகை ஆசிரியத்தை நிறைவேற்றுகின்ற வழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வயல்கள் எல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு வீடுகளாய் மாறிவிட்டது, வயல்நிலங்கள் குறைந்து விட்டது. இன்றைக்கு நம்மிடத்திலேயும் வயல்நிலங்களின் சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் காணப்படுகின்றது. ஆகவே நாம் வாழ்க்கை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய கையின் பிரயாசத்தை அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை மாத்திரமே ஒரு கவலையிலே காணிக்கையாக வைத்து அதை செலுத்தி இந்த அறிவின் போன்ற பண்டிகையை நாம் நிறைவேற்றி விடுகின்றோம். ஆனால் சாலமோன் அரசனுடைய காலத்திலே அவருடைய அந்த அரசாட்சியிலே வெளிப்படுத்தப்பட்ட அடிப்படையிலே சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் எழுதுகின்ற போது உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலன்களாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லி தன்னுடைய அரசாட்சியிலே தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ஆலோசனைகளை இன்றைக்கும் நாம் கடைபிடிக்கும் விதமாக ஓரளவிற்கு நாம் நம்முடைய கைக்கு நேர்ந்த பொருள்களை கொண்டு வந்து அறிவின் பண்டிகை அன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வைத்து அதை படைத்து பண்டிகை ஆசிரியர் பிற்பாடு நாம் அதை ஏலம் மூலமாக அந்த பொருட்களை நாம் எடுத்துச் செல்கின்றோம். இது இன்றைக்கு இந்த ஏலம் எடுக்கின்ற பழக்கம் அல்லது ஏலம் எடுக்கின்ற பழக்கம் என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் மிகவும் குறைந்த நிலைமையிலே காணப்படுகின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து போய்விட முடியாது. நாம் படிக்க கேட்ட வேறு பகுதியில லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் படிக்க கேட்ட அந்த வேறு பகுதியில் 26ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற காரியம் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட சில ஆலோசனை அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்கள். 3ஆம் வசனம் சொல்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஒரு மிக அளப்பரிய ஒரு ஆலோசனையானது இந்த இடத்திலே இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும், வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ ஏற்ற காலத்தில் மழை பெய்தால் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம் என்று சொன்னால், ஏற்ற காலத்தில் மழை பெய்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. இப்பொழுது அக்டோபர் மாதம் மழை பொழியக்கூடிய காலம். ஆனால் இப்போ வெயில் சுட்டடிக்குது, 105 டிகிரி 106 டிகிரி என்கின்ற அளவில் ஏப்ரல் மே மாதங்களில் இருப்பதை போன்ற வெயில் சுட்டரிக்கின்ற அனுபவத்திலே நாம் அக்டோபர் மாதத்திலே வாழ்ந்துள்ளோம். மழை பெய்கிறது, எங்கோ ஒரு இடத்தில் பெய்கிறது, எங்கோ ஒரு இடத்துல காற்று வீசுகின்றது. ஆனால் அந்த முழுமையான நிலைப்பாடு என்பது இன்றைக்கு குறைந்துவிட்டது. அதை நாம் வாழ்வில் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த ஏற்ற காலத்திலே மழை பெய்யப்படுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு ஏன் இந்த ஏற்ற காலத்திலே இந்த மழை பொழிவை, இந்த இயற்கையின் சூழ்நிலைகளை, இந்த மாறுபட்ட நிலைமைகளை மனிதன் சந்திக்கும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற போது அதற்கு முந்தின வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம்தான், கட்டளைகளின்படி நடக்கின்றவர்களாய், கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்கின்றவர்களாய். நாம் அதன்படி நடக்கல, அதன்படி நம்ம செய்யல. ஆக கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்ளாத அவைகளின்படி நடக்காத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மனுக்குலத்திலே காணப்படுகின்ற பட்சத்தில் இந்த இயற்கையின் மாறுபாட்டை நாம் சந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. இந்த பகுதியை முழுவதுமாக படித்து பார்க்கின்ற போது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வசனத்திலே மிகவும் அழகாக இருக்கிறது. 5ஆம் வசனத்தில் பின்பகுதியில், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். திருப்தியாக சாப்பிட்ட காலம் இருந்தது, சுகமாய் குடியிருக்கின்ற காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு திருப்தியாக சாப்பிடுகின்ற காலமும் இல்லை, சுகமாய் குடியிருக்கின்ற காலமும் இல்லை.
எங்கு பார்த்தாலும் வியாதி, எங்கு பார்த்தாலும் பல்வேறு விதமான வியாதியின் சூழ்நிலைகள், மருந்து மாத்திரைகள் என்று சொல்லி பல விதங்களில் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறவங்கள ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே தினமும் ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்றவங்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மாத்திரை தான் நமக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கிறது சுகமாய் குடியிருப்பீர்கள். அந்த சுகம் எங்கே போச்சு? அந்த சுகமாய் குடியிருக்கின்ற அனுபவம் இன்றைக்கு எங்கே? இந்த கேள்வியை நாம் எழுதி பார்க்கிற போது தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாத அந்த அவைகளின்படி நடக்காத ஒரு மனநிலைமை மனிதனிடத்தில் இன்றைக்கு மேற்கொண்டபடியினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியவில்லை? சுகமாய் குடியிருக்க முடியவில்லை, திருப்தியாக சாப்பிட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 10ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். இந்த வசனம் புரியுதா? போன வருடத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு வயல்ல வந்து அறுவடை செய்து வீட்டில் வச்சிருக்கிற விவசாயத்தின் பலன்ல இந்த வருடம் முழுவதும் சாப்பிடுகின்ற ஒரு அனுபவம். இப்ப அடுத்த வருடமும் விளைச்சல் வந்துருச்சு. இப்ப போன வருடத்து பலன் என்ன செய்து மீதியா இருக்கும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, போன வருடத்து தானியத்தை புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி என்ன செய்யணுமா? விலக்குகின்ற. போன வருஷத்து தானியம் பாதியிலே காணாம போயிருந்த 30 நாளுக்குள்ள நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் 15 நாள்ல என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க 30 நாள்ல பழைய தானியத்தை எங்க போய் தேடுறது? அது இன்றைக்கு வருடத்துல பாதி நாள் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி இன்னைக்கு சம்பளம் ஏறலைன்னா ஏன் சம்பளம் ஏறல போய் நம்ம நெருக்கடி பண்றோம். நமக்கு சம்பளம் ஏற்றுகின்ற அந்த அலுவலர்கள் ஏன் நெருக்கடி பண்றது இருக்குமா? 1ஆம் தேதி இந்த இஎம்ஐ எடுப்பான், 2ஆம் தேதி இந்த இஎம்ஐ எடுப்பான். அதுக்கு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா சிக்கல் ஆயிடும். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போயிருக்கோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு. அதை இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த ஆசீர்வாத குறைவு என்பது நாம் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாத ஒரு வாழ்வுக்குள்ளாய் நாம் போய்விட்டபடியினாலே நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? போன வருடத்து தானியத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. போன வருடத்து தானியம் காலியாகி எப்படா புதிய தானியம் வரும் சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான வளமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அறுப்பின் தூத்திர பண்டிகை என்பது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற, நம்முடைய கைகளின் பிரயாசங்களுக்காக ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு பண்டிகை அனுபவம். இந்த பண்டிகை அனுபவத்திலே போன வருடம் அறுப்பின் பண்டிகை ஆசரிப்பிலிருந்து இந்த வருடம் அறுப்பின் பண்டிகை ஆசரிப்பு வரை இந்த ஓராண்டு காலத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கைகளின் பிரயாசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதிலே நான் நன்றி செலுத்த குறைவுபடுகின்ற போது, இந்த நன்றியின் அனுபவத்திலே நான் குறைவுள்ளவனாய் காணப்படுகின்ற போது, போன வருடத்து தானியம் போனது தான். அதை சேர்த்து வைக்கிறதோ அல்லது வந்து அதை ஒதுக்கி வைக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக இல்லாமல் போகும். சற்று நாம் ஆழமாக இதை கண்ணோக்கி பார்க்கின்ற போது, நாம் இந்த நன்றி செலுத்துவதிலே குறைவுபடுகின்ற போது, நன்றி செலுத்துவதிலே நம்மிடத்திலே
சரியாக கடைபிடிக்கவில்லை. இவ்வளோ நான் சொல்லுகின்ற காரியம் நாளைக்கு அரசியல் பண்டிகைக்காக நான் சொல்லலை, அடுத்த வருடத்தை அரசியல் பண்டிகைக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு அரசியல் தோத்திர பண்டிகை ஆசிரியத்து விட்டு அடுத்த ஆண்டு அரசியல் தோத்திர பண்டிகை ஆசிரியக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஓராண்டு காலத்தில் நன்றியுடையவர்களாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொருளாதார ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றவர்களாய் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி பலிபீடத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தாரே, அந்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் வாழும்படியாய் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டவர்களாய் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பு தான் இன்றைக்கு நம்மிடத்தில் உறுதி செய்யப்பட வேண்டும், முழுமை செய்யப்பட வேண்டும். அப்படி நன்றி செலுத்துகின்றவர்களாய் நாம் மாறுகின்ற போது, நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்கின்ற போது ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நிறைவான பலன், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சரீர பிரகாரமான, இன்னும் பொருளாதார பிரகாரமான அல்லது குடும்ப சூழ்நிலை உறவு பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வெயில் அதிகமாக இருக்கின்ற போது நமக்குள்ளாகவே ஏற்பட்ட ஒரு மனநிலைமை, எப்போ இந்த நிலைமை மாறும், எப்போ மழை பெய்யும், ஒரு மழை பெய்ஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பூமி குளிர்ந்துச்சுன்னா இந்த வெப்பத்தின் தாக்கம் குறையுமே, எப்போ மழை பெய்யும். ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்துல மழை பெய்யப்படுது, இது உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா மழை பெய்யலையே, ஏன் பெய்யல? கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நாம் என்ன செய்யல, நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை. நாம் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய கட்டளைகளை ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் நம்முடைய வாழ்வியல் ஆக்குவதற்கு முற்படுகின்ற போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் மழை பெய்யப்படுகின்ற அனுபவம் மாத்திரமல்ல, சுகமாய் கூடியிருக்கின்ற அனுபவம் மாத்திரமல்ல, பழைய தானியம் மீந்திருக்கின்ற வகையில அதை சேர்த்து வைக்கின்ற வகையிலே நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பண்டிகை ஆசிரியப்பு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த பண்டிகைக்குரிய ஆயத்தம் என்பதில் நாம் இப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட இந்த ஆசிரியப்பில் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னார், நிச்சயமாக ஆண்டவர் நாம் நாளை தினத்திலே ஆசிரிக்கின்ற அருகின் தோத்திர பண்டிகையின் ஆசிரியப்பில் நம்மை முழுமையாக அல்லது மிகவும் அர்த்தம் நிறைந்த வகையிலே நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட கற்பனைகளை கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாய் வாழ்கின்ற போது அந்த 12ஆம் வசனம் சொல்லுகின்றது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவர் நம்முடைய தேவனாக, நம்முடைய கடவுளாக, நம்முடைய ஆண்டவராக, நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். ஒரு குடும்ப உறவு, ஒரு குடும்ப பாசம், ஆண்டவருடையவர், நான் ஆண்டவருடையவர். ஆக இந்த ஒரு உறவு நிலைமை நிலைப்படுத்தப்படும் என்பதை ஆண்டவருக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய நடுவில் விழாவுகள் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய தேவனாயிருப்பார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கக்கூடிய ஒரு நற்சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு கூட நாளை தினத்தின் பண்டிகை ஆசிரியர்களுக்காக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு குறைவுபட்ட சூழ்நிலையிலே பயணத்தை மேற்கொள்கிறோம், ஒரு குறைவுபட்ட நிலைமையிலேயே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள முடிகிறோம். இப்படி ஆண்டவருக்கும் நமக்கும் இடைப்பட்ட உறவிலே நன்றி செலுத்துகின்ற அனுபவம் என்பது சற்று நம்மை விட்டு தூரமான ஒரு நிலைப்பாட்டிலேயே அமைந்திருக்கிறது. சற்று நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வோம், சற்று நாம் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். நல்கிய 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்க முடியும், ரசம்பாகங்களை எல்லாம் பட்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நம்முடைய அர்ப்பணிப்புகளை ஆண்டுடைய சமூகத்தில் செலுத்துகின்ற போது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த வசனம் தொடர்பு சொல்லுது, வானத்தின் அலங்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் நாம் ஆசீர்வதிக்கலாம். அப்படி ஆசீர்வதிக்கலாம் என்னன்னு
குடும்பத்திற்காக, வீட்டிற்காக மாத்திரமே உழைத்துக் கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நாம் உழைக்க போகிறோம்? எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நாம் செலவிடுகிறோம்? அது தசமபாகம் என்பது ஏதோ பணத்தை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கொடுக்கின்ற அனுபவம் மாத்திரம் அல்ல. நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக கொடுப்பதிலே எந்த அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக அப்படி நாம் கொடுக்கின்ற போது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை இடம் கொள்ளாமல் போது மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம கொடுக்காததுனால தசமபாகத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய காலங்களை ஆண்டவரிடத்தில் நாம் சரியாக கொடுக்காததுனாலே வானத்தின் பலகணிகள் திறக்கப்படாமல் இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் நமக்கு கிடைத்துக் கொண்டதாக சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்யும். அவருடைய காணிக்கை கொடுப்பது மாத்திரம் அல்ல, அந்த காணிக்கை கொடுப்பதன் மூலமாய் ஆண்டவருக்கு இந்த அறிவியல் தோற்ற பண்டிகையை நான் சந்தித்து விட்டேன் என்று சொல்வது மாத்திரம் அல்ல, நம்முடைய மனநிலைமை நன்றி அறிந்த மனநிலைமையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எவ்வளவு தூரம் கூடியிருக்கிறோம் என்ற மனநிலைமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாளைக்கு நாம் ஆசிரிக்க போகின்ற தோற்ற பண்டிகை ஆகாது, ஒரு அர்த்தமுள்ள ஆசிரிப்பாக, ஒரு உண்மையான நன்றி செலுத்துகின்ற ஆசிரிப்பாக, இந்த நன்றி செலுத்துவதன் மூலமாக ஒரு முழுமையின் வாழ்வை பெற்றுக் கொண்டவர்களாக, திருப்தி, சுகம், அந்த ஏற்ற காலத்தில் மழை என்று சொல்லப்படுகின்ற அந்த முழுமையை நிறைவாய் பெற்றுக் கொண்டவர்களாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்முடைய கடவுளாய், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற அந்த குடும்ப உறவை வளர்த்துக் கொள்ளுகின்றவர்களாய் நாம் வாழ்வது மறு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டு நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நாம் ஆசரிக்கின்ற அறிவியல் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள ஆசரிப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசரிப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் துணை செய்வாராக. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். இறைவன் கொடுத்த அறிவின் தோத்திர பண்டிகைக்காக, நம்முடைய ஆயுத ஆராதனைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். பல நிலைகளிலே, பல சூழ்நிலைகளிலே நாங்கள் குறைவுபட்டவர்களாய் வாழ்கிற சுவாமி, நாங்கள் அபாத்திர தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துவதில் ரொம்ப குறைவுபட்டிருக்கிறோம் என்று உணர்கிறோம். நாங்கள் அதை சரி செய்து கொண்டவர்களாய் சுகமாய் குடியிருக்க, திருப்தியாய் சாப்பிட, அதுவே ஏற்ற சமயத்தில் மழை பெய்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ள நிறைய காரியங்களில் நாங்கள் முழுமையடைய ஆண்டவர்களுக்கு துணை செய்வோம். அவர்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் மக்களுக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர்களுக்கு அதற்கான வழிநடத்தும் நாளை இந்த பண்டிகை ஆசிரியப்பு எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக எங்களுக்கு துணை செய்யும். இயேசு ஆண்டவரின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை பரிசுத்தத்தினாலே ஆமென். காணிக்கைகளில் கிருபை நிறைந்த கற்பின் தோற்ற பண்டிகை ஆயுதக்காரர்கள் அதை படைப்பிற்கு காணிக்கைகள் அந்த வெளியே கொண்டு ஆசீர்வதியாக இதன் மூலமாக அவர்களுக்கு சமாதானத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியாகவும் காணிக்கைகளின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். நாளிலிருந்து நடக்கிற தோற்ற பண்டிகைகளுக்கு முன் ஆசீர்வாதமாக ஆண்டவர் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்லது. Amen.
தனிப்பொருளாக திருமணமாக சாதிக்கிறோம் சாப்பிடுகிறோம். குழந்தைகளுக்கு நாம் அறிவின் தோற்றப்படுகிற ஆசிரியர்கள் நாம் தெரிவிப்போம். எல்லா முயற்சிகளையும்